ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்க்கலாம். சுண்டல் லைட்டை ஊற வச்சுட்டாங்க. பெரும்பருப்பு அதை அவிச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் தாங்க குக்கரில் வச்சுருக்கேன். 2 விசில் போதுமானது. நல்லா கொஞ்சம் போல் வெந்து வந்துடும். அதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு சாம்பார் ரெடி பண்ண போகிறாங்க. இட்லி நம்ம வீட்டில் டிஃபன் இன்றைக்கி இட்லி தாங்க செய்ய போகிறோம். இட்லி சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, வெங்காயம் 1, தக்காளி 1, ஒரு பச்சை மிளகாய், 2 நூக்கல். நம்ம இன்றைக்கி நூக்கல் இட்லி சாம்பார் தாங்க ரெடி பண்ண போகிறோம். போட்டாச்சு. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 5 விசில் நல்லா வெந்துடும். நம்ம அதை கையில் மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம மிக்சிலலாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம கையில் மசிச்சு நல்லா மசிச்சு வந்துடும். மசிச்சு வாட்டி ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாங்க. 2 கைப்பிடி எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதில் அந்த தண்ணி கொதி வரும்போது அதில் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. கரைச்சி ஊற்றி எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். கடைசி இறக்கும்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். இட்லி ஊற்றி அவிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இட்லி, நூக்கல் சாம்பார், பெரும்பருப்பு சுண்டல். ஹாய்ங்க, நன்றி, தேங்க்யூ.